இலங்கை பயணத்தின் 2ஆம் நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நுவரெலியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது இந்திய ஆதரவு பெற்ற வீட்டு வசதி திட்ட தடங்களை அவர் பார்வையிடுகிறார். மேலும் இந்திய வம்சாவளி தமிழ் சமூகத்தினருடன் நேரடியாக கலந்துரையாடுவதன் மூலம் அவர்களின் நலன் மற்றும் நீண்டகால சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கான புதுதில்லியின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை அவர் எடுத்துரைக்கிறார். முன்னதாக நேற்று இலங்கை அதிபர் மாளிகைக்கு சென்ற குடியரசு துணைத் தலைவர் அங்கு அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார விழுமியங்களில் வேரூன்றிய இந்தியா இலங்கை இடையிலான பலதரப்பட்ட உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டனர். இதன் பின்னர் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியாவையும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் சந்தித்து இருதரப்பு நல்வுறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மாலையில் இந்திய சமூகத்தினர் மத்தியில் பேசிய சி.பி. ராதாகிருஷ்ணன் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற குறிக்கோளுடன் இந்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தேனினும் இனிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். இவை அனைத்தையும் சொல்லும் செய்தி ஒன்றுதான்: தமிழ் மக்கள் இந்தியாவின் உறவு பாலங்கள். இந்தியா என்றும் உங்கள் நலனிலே அக்கறை கொண்டுள்ளது என்பதை இது காட்டுகிறது. தொடர்ந்து அவர் கொழும்புவில் உள்ள கங்காராமையா கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார்.